ஸோ என்னோட வீட்டில் என்னோட அப்பா வந்து கொத்தனார் தான். எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்க, நாங்கள் 3 பிள்ளைங்க. ஆனால் என்னோட ஆசை சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் இது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகலை, வேறு சுச்சுவேஷனால அது கேன்சல் ஆகிடுச்சு சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் வந்து 5 மாதம் ஆயிடுச்சு, கார் எடுக்கலை. நான் வந்து என்ன கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து கல்யாணத்தப்பவே சொன்னீங்கல்ல கார் நம்ம சொந்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு. சரி எப்போதான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு. பட் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, என்னால் வந்து இஎம்ஐ கட்ட கஷ்டமாக இருக்குது, இல்லை டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணுவேன். சரி நான் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டவுன் பேமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். இந்த கார் எடுத்த நாள்லேருந்தே என்ன நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தொட மாட்டாங்க. 3 வருஷத்தில் அந்த கார் வந்து ஓடின கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் தான். வீட்டில் எப்படி எடுத்துட்டு ரிவர்ஸ் நிப்பாட்டமாக இருக்கேன். அதுதான் பண்ணுவேன். அதான் பண்ணுவீங்க. ஸோ என்னோட ஆசை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ என்னவோ, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் என்னோட வீட்டுக்கு போனாலோ இல்லை ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து போனாலோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்.